வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் சனிக்கிழமை. ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா ஜூலை முதல் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சர்வதேச கூட்டுறவு தினமாக பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்ஸ் பில்ட் எ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் ஆல் என்பது தான் பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கான தீமு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஜூனோசிஸ் டே. இந்த வேர்ல்டு ஜூனோசிஸ் டே என்பது பார்த்திங்கன்னா ஜூலை 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான தீம் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் ஜூனோட்டிக் டிசீஸ், அதாவது ஜூனோட்டிக் நோய்கள் பரவாமல் தடுத்தல் என்பது தான் பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கான தீம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அகழ்வாய்வு. இந்த அகழ்வாய்வில் பார்த்திங்கன்னா வெம்பங்கோட்டை, அதாவது விருதுநகரில் இருக்கக்கூடிய வெம்பங்கோட்டையில் அகழ்வாய்வு பணிகள் பார்த்திங்கன்னா நடைபெற்று வருகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா வெம்பங்கோட்டையில் பார்த்திங்கன்னா சங்கு வளையல்கள், சுடுமண் கருப்பு நிற பதக்கம், மாவுக்கள் தொங்கனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சதாக பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாயக்கர் கால செப்பு நாணயம் பார்த்திங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த செப்பு நாணயம் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மதுரையை ஆண்ட வீரப்ப நாயக்கர் காலத்தை சார்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த செப்பு நாணயத்தில் முன்பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. பின்பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீர அப்படின்ற ஒரு எழுத்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டு இருக்கிறது. அது எந்த மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தெலுங்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்கள். இந்த ராம்சார் தலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பீகாரில் பார்த்திங்கன்னா 2 இடங்களில் பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்களாக பார்த்திங்கன்னா அறிவித்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்திங்கன்னா நாகி பறவைகள் சரணாலயம், அது கூட பார்த்திங்கன்னா நக்தி பறவைகள் சரணாலயம். இந்த 2 இடத்த பார்த்திங்கன்னா தற்போது ராம்சார் தலங்களாக பார்த்திங்கன்னா அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மொத்தம் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 82. உலக அளவில் பார்த்திங்கன்னா அதிக ராம்சார் தலங்களை, அதாவது 175 ராம்சார் தலங்களை கொண்டு இங்கிலாந்து முதலிடம் வகிக்குது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நிலையில் மெக்சிகோ 144 இடங்களை பார்த்திங்கன்னா ராம்சார் தலங்களாக கொண்டு 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா பிடிக்கிறது மெக்சிகோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கிய மந்திரி நிஜித் மொய்னா திட்டம். இந்த முக்கிய மந்திரி நிஜித் மொய்னா திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் சிறுமிகள் பள்ளிக்கு செல்வதை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா இது. அது மட்டும் இல்லாமல் இளம் வயது திருமணங்களை தடுப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் முக்கிய மந்திரி நிஜித் மொய்னா திட்டம். இது கொண்டு வரப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அசாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரிட்டன் பொது தேர்தல். பிரிட்டன் பொது தேர்தல் 2024. இதில் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் கட்சி மொத்தம் 650 இடங்களில் 412 இடங்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 58வது புதிய பிரதமராக கியர் ஸ்டாமர் என்பவர் பார்த்திங்கன்னா பதவியேற்கிறாரு. இந்த கியர் ஸ்டாமர் என்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா 7வது தொழிலாளர் கட்சி பிரதமராக பதவி வகித்தவர். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் 28 இந்திய வம்சாவளி நபர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் முதல் தமிழ் எம்பியாக உமா குமரன் அவர்கள் பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோர்ட் போ தொகுதியை சேர்ந்தவர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜிம்எக்ஸ் 2024. இந்த ஜிம்எக்ஸ் 2024 என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8வது ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையான கடல்சார் பயிற்சி. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜிம்எக்ஸ் 2024. இது நடைபெற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகோசுகா. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிடிமோகார்பஸ் ஜானகியே, அதாவது டிடிமோகார்பஸ் ஜானகி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புதிய வகை தாவரம். இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில். இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தாவரவியல் முன்னோடியான
டாக்டர் ஈ.கே. ஜானகி அம்மாள் அவருடைய நினைவாக பார்த்திங்கன்னா இந்த புதிய தாவர இனத்திற்கு பார்த்திங்கன்னா இந்த பெயர் பார்த்திங்கன்னா சூட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க ஊதா நிற தாவர குடும்பத்தின் அங்கமான கடல்பாசி தாவர வகை அப்படின்னும் சொல்லப்படுகிறது. இந்த இனம் பார்த்திங்கன்னா மொத்தம் 111 இனங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 27 இனங்கள் பார்த்திங்கன்னா காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.